தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்முடைய 9வது நாள் லெந்த காலத்தின் தியானத்துக்குள் உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, சில வேளைகள்ல சில வேதத்தின் பாகங்கள் அறியறதுக்கு கடினமா இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றதும் அப்படிப்பட்டதா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் சிறந்த வெளிப்படுத்தலோடு கூட அருமையான போதனையோடு கூட என்னோடும் எங்களோடு கூட இடைப்பட்டு வேதத்தை அறிந்து கொள்ள மட்டுமல்ல, தேவனை குறித்தும் அறிவில் நாங்கள் வளர எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை கடுமையான காரியங்கள் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிறதுல அஸ்திபாரமான அர்த்தம் என்னவென்றால், அவர் யார், பிதாவானவர் யார், அவர்கள் நடுவில் இருக்கும் உறவு என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவே ரொம்ப தெளிவாக பேசுகிறதை கற்றுக் கொடுக்கிறதை நாம் காணலாம். இதை ஒன்று ஒன்றாக நம்ம பிரித்து பார்ப்போமே. முதலாவது, என்னாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கேட்டதை நியாயம் தீர்க்கிறேன், என்னுடைய நியாயம் தீர்ப்பு நீதியானது. ஏன்னா நான் என்னை பிரியப்படுத்துகிற மாதிரி நாம் நியாயம் தீர்க்கவில்லை. இப்ப ஒரு கூட்டம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, இந்த வசனம் யோவான் 5வது அதிகாரத்துல இந்த வசனத்துல இயேசுவே அறிக்கை செய்கிறாரு, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படின்னா அவர் ஆண்டவர் இல்லை. நாம் விசுவாசிக்கின்றது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மும்மூர்த்திகளாக தேவன். ஆனா இந்த நபர்கள் ரொம்ப தெளிவாக இந்த வசனத்தை எடுத்து இயேசுவை தெளிவாக தன்னுடைய வாயில என்ன சொல்றாருன்னா, நான் என்னாலே ஒன்றும் செய்ய மாட்டேன், ஃபுல் ஸ்டாப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, ஒரு காரியம் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ், இப்படிப்பட்ட தர்க்கங்கள் எப்படி வருதுன்னா, வார்த்தை வாசித்த வசனத்துக்கு பின்னணி என்ன, முன் நடந்தது என்ன, பின் நடக்க போகிறது என்ன என்பதை முழுமையாக வாசித்தால் ஒழிய அர்த்தம் நமக்கு தெரியாது. இப்ப என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஃபுல் ஸ்டாப் ஆண்டவர் போட்டிருந்தால் சொல்லலாம், இது பிதா இல்ல, இவர் தேவன் இல்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்ப எனக்கு கூடாதுன்னு சொன்னா அவர் தேவன் இல்லை. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, என்னாலே நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கேட்ட பிரகாரம் நியாயம் தீர்க்கிறேன், என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் நல்லது, ஏன்னா என்னுடைய நன்மைக்காக நான் செய்யல. இதுதான் சேரி பிக்கிங் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு குற்றம் குறை காண்கின்றதுக்கு ஒரு வசனம், ஒரு வார்த்தையை எடுத்து பெரிய ஒரு தர்க்கங்களை உருவாக்குவது. ஆனால் அந்த வார்த்தையின் அஸ்திபாரம் என்ன, அந்த வார்த்தையின் பின்னணி என்ன என்று பார்க்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னணி ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நான் எனக்காகவே நான் சாட்சி சொல்லலன்னு சொல்றாரு. என்னுடைய சாட்சி வேற இடத்துல இருந்து வருது. நம்முடைய வேத வாசிப்புல நமக்கு நல்லா தெரியும். யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது 3 காரியங்கள் நடக்கின்றது. ஒன்று, பரலோகம் கிழிக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல இயேசு மேல இறங்கினார். பிதாவுடைய சத்தம் கேட்டது. நான் ஆவியானவர் பரலோகம் கிழிக்கப்பட்டது என்று கிரேக்க மொழியில இருக்கு. ஏன் தெரியுங்களா? வான மண்டலின் பொல்லாத ஆவிகள், வான மண்டலங்களில் இருக்கும் பொல்லாத ஆவிகள் அங்க இருக்கிறாங்க. சோ பரிசுத்த ஆவியானவர் கீழே வருகின்றதுக்கு இவர்களை தோற்கடித்து பரலோகத்தை திறந்து அவர் வர வேண்டும். ஞாபகம் இருக்கா? தானியேல் புஸ்தகத்துல பர்சியாவின் பிரின்ஸ் தூதனை 21 நாள் போகாதபடி தடுத்தானாம். சோ அப்படிப்பட்ட பரலோகத்திலேயே ஒரு அன்றைக்கு ஞானஸ்தானத்துல ஒரு பெரிய ஒரு ஆவிக்குள்ளான யுத்தம் நடந்து ஜெயம் வந்துதான் ஆவியானவர் இயேசு மேல இறங்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய
பிதாவுடைய சத்தம் என்ன சாட்சி கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாரு? இது என்னுடைய மகன், நான் பிரியமா இருக்கின்றேன். யூத தலைவர்கள் யோவான் கிட்ட ஒரு குழுவை அனுப்புறார்கள், தயவு செய்து போய் இது இயேசு யார், அவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன, அவருடைய மதிப்பு என்ன, அவர் இப்படியெல்லாம் செய்கிறது அது எதன் அடிப்படையில செய்கிறாரு? யோவான் சாட்சி கொடுத்தார். பாருங்க, ஏசாயா 61வது அதிகாரத்தின் அடிப்படை ஒரு மைமேசியா என்ன செய்ய வேண்டுமோ செய்கின்றார். குருடர்களுக்கு பார்வை, சப்பானிகளுக்கு சுகம், பேச முடியாதவர்களுக்கு பேச்சு, மருத்துவருக்கு உயிர் கொடுக்கிறார். சோ இது மேசியாவுடைய அடையாளங்கள். யோவான் தான் சொல்றாரு, அதை பாருங்க, மேசியாவோட அடையாளம் அவரோடு கூட உண்டே. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை விட முக்கியம் என்ன சாட்சியன்னா பிதா சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடுத்தது யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி அங்க இருக்கு. அந்த நாட்கள்ல, யோவானுடைய ஊழிய நாட்கள்ல அந்த சமுதாயமே யோவானை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. அவருடைய பார்வை காட்சி பயங்கரம், அவருடைய வார்த்தை சத்தம் பயங்கரம். இவர்கள் யோவானுடைய பிரசங்கத்தை தெளிவாய் கேட்டிருந்தால், கவனமாய் கேட்டிருந்தால் திட்டமாக தெரிஞ்சிருக்கும், யோவான் தன்னை குறித்து பிரசங்கிக்கவில்லை. யோவான் சொல்ற, நான் கிறிஸ்து அல்ல, எனக்கு பின் வருகிறவர், எனக்கு முன்னே இருந்தவர், அவருடைய பாதரட்சியை கெளுத்துகிறதுக்கு அவுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யோவானுடைய செய்திகளை கேட்டிருந்தால் இயேசுவை விசுவாசித்திருப்பார்கள். ஆனா பாரம்பரியம் சத்தியத்தை அறிய அவனுடைய மனதை மூடிவிட்டது. இயேசு கிறிஸ்து மோசேயை குறித்து சொல்லுகிறார். மோசே எப்படி என்ன மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை யூதர்களுக்கு கொடுத்தார். இயேசு சொல்றாங்க, மோசே என்னை குறித்து எழுதினார். அறிந்து கொள், மோசே இயேசுவை குறித்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி மோசே இயேசுவை குறித்து சொன்னார். இயேசு சொல்றாரு, மோசே என்ன பற்றி எழுதினாரியா? நீங்க மோசையை விசுவாசித்தீங்கன்னா, மோசையுடைய போதனையை விசுவாசித்தீங்கன்னா என்னை விசுவாசித்திருப்பீங்க. ஆனா மோசையை நீங்க மறுதளிச்சீங்க, என்னையும் மறுதளிச்சிட்டீங்க. மோசே கைகளில் மிகவும் வல்லமையான, மிகவும் விலையுயர்ந்த ஒரு வெளிப்படுத்தலை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா யூத சமுதாயம் அதை அங்கீகாரம் கொடுக்கல. அதனால்தான் இயேசு சொல்றாரு, நான் கடைசி நாட்களில் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், மோசே நியாயம் தீர்ப்பார். நியாயப்பிரமாணங்களை கொடுத்தேன், நியாயப்பிரமாணங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றது. கேட்கல நீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்னுடைய போதனைகள் நம்பர் 1, பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மறைந்திருந்தது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டது. 2வது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ரொம்ப கவனமாய் நாம் பார்ப்போம். ஏன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கை வேற எதிலும் தத்துவங்கள் அல்ல, வேற எந்த கட்டளைகளும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல் அதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். 3வது, சத்தியத்தை, வேதத்தை கூர்மையாய் வாசிப்போம். மிக விசுவாசத்தோடு கூட வாசித்து இயேசு கிறிஸ்துவின் ரூபம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவுக்குள் நாம் வளர வேண்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம் அப்போலஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். விசுவாசத்தை காத்து கொள்ளும் ஒரு பக்குவம். அது இந்த நாட்களில் மிகவும் அத்தியாவசியமா இருக்கின்றது. பேதுரு சொல்றாரு, கவனமாய் ஆயத்தம் செய்ய வேண்டும். ஏன்னா யார் என்னுடைய விசுவாசத்தை குறித்து, அதாவது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயே அதை குறித்த காரணம் எனக்கு சொல் என்ற மக்கள் கேட்பார்கள். அந்த நேரத்துல மிகவும் தாழ்மையோடு, மிகவும் மரியாதையோடு கூட, சுத்த இருதயத்தோடு கூட உன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளும் காரியத்தை செய். அப்போலஜெட்டிக்ஸ். தேவஜனமே,
இன்றைக்கு இருக்கிற சமுதாயம், விசேஷமாக வாலிப இன்னும் சிறிய சமுதாயங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அஸ்திபாரமான போதனைகளை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதுல பிரச்சனைகள் கொண்டு வருவார்கள், எதுல சந்தேகத்தை கொண்டு வருவார்கள்? பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ விசுவாசின் அஸ்திபாரமான சத்தியங்கள் அறிய வைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில், இப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற்றுக்கொள்ளணும், வாங்கி கொள்ளணும். அகடமிக்ஸ், ஆமா, படிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை படிக்க வேண்டிய, ரொம்ப கூர்மையாய், ரொம்ப கவனமாய் படிக்க வேண்டிய பக்குவம் இருக்கு நமக்கு. அது ஒரு பொறுப்பா இருக்கின்றது. அது உதவி செய்கின்றதுக்கு சில யூடியூப்ஸ்ல விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் யூடியூப்ஸ் இருக்கு. நான் டேவிட் வுட் என்பவரை நான் தொடர்ந்து வருகிறேன். காட் லாஜிக் என்பவரை தொடர்ந்து வருகின்றேன். சாம் ஷமோன் என்பவரை வருகிறேன், பார்க்கிறேன். கிறிஸ்டியன் பிரின்ஸ் என்பவரை அவருடைய யூடியூப் பார்க்கின்றேன். ஜே ஸ்மித், ஜான் லெனக்ஸ், மைக் விங்கர், இவர்களை நான் பார்ப்பேன். மற்றவங்க இருக்கிறாங்க, ஜாஷ் மெக்டானல், ஐம் ஃபர்கெட்டிங், ஒரு குறிப்பிட்ட நபரை நான் மறக்கிறேன், இருக்கட்டும். அந்நிய மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய ரெண்டு மக்களுடைய யூடியூப் நான் ஃபாலோ பண்ணுவேன். அபாஸ்டேட் ப்ராஃபட் என்பவன் அல்ஃபாரி விசித்திரமானவர். அவர் எல்லா யூடியூப்லயும் அவருடைய அராபிய உடைதான் அணிந்திருப்பார். ஒரு தடவை கேட்கிற நேரத்துல சொல்றாரு, இது இஸ்லாமிய இது இல்ல, இது அராபிய கலாச்சாரம். என்னுடைய கலாச்சாரத்தை நான் விட்டு விடல. ஒரு உண்மையான ஒரு காரியம். ஐயா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்ன? ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டு, இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ விசுவாசம் மலேசியாவில் ரொம்ப சிறியதா இருக்கிறதுனால மற்றவர்கள் நம்மோடு கூட இடைப்பட்டு கேள்விகள் கேட்க சூழ்நிலைகள் வரலாம். எந்த நேரமானாலும் சரியான பதில் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்கின்றதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஒரு பொறுப்பு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், கடினமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் ஆழமான போதனைகள் நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே, கேள்விகள் கேட்கும் பொழுது சந்தேகங்கள் தீரத்தக்க தெளிவான சிந்தையோடு கூட மிகவும் தாழ்மையாய், மிகவும் அன்பு நிறைந்தவர்களாய், கருசனையோடு கூட இயேசுவின் விசேஷத்தை, இயேசுவின் சத்தியத்தை, இயேசுவின் சுவிசேஷத்தை தெளிவாய் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமக்கே துதி, கன, மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.